கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 55ஆம் சங்கீதம் 16 முதல் 18 ஆகிய வசனங்கள். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அவர் என் சத்தத்தை கேட்பார். திரளான கூட்டமாய் கூடி என்னோட எதிர்த்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட பேரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சமாதானத்துடன் என் ஆத்துமாவை மீட்டு விட்டார். ஒரு குடும்பத்துல நிறைய பிரச்சனை வருது, நிறைய போராட்டம் வருது, என்னால தாங்க முடியல, எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது ஒருவேளை இந்த செய்தியை கேட்டால், திரளான கூட்டமாய் கூடி என்னோட எதிர்த்தார்கள் என்று எழுதப்பட்டு. திரளான கூட்டம் அப்படின்னாலே அது கொஞ்ச நஞ்சம் அல்ல, திரளான கூட்டம். சில குடும்பத்துல பிரச்சனை வரும்போது பார்த்தா அவங்களால தாங்கவே முடியாது. நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று நாம் இந்த வேத பகுதியிலே தியானிக்கிறோம். தேவனை நோக்கி கூப்பிடும் போது என்ன நடக்கு? அவர் நம்முடைய ஆத்துமாவை மீட்டெடுக்கிறார், நமக்கு சமாதானத்தை தருகிறார். பக்தன் இப்படியா சொல்கிறார், என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். நம்ம என்ன செய்யணும்? தேவனை நோக்கி கூப்பிடணும். ஒருவேளை இந்த செய்தி யாராவது கேட்கிறவங்க, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு பிரதர், திரளான கூட்டம் என்னோட எதிர்க்கிறாங்க, நான் ஒரு பெரிய ஆபத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால், நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மை ரட்சிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அந்த விசுவாசம் நமக்குள்ளே வந்துட்டா போதும். ஒரு சில கிராமத்துல, ஒரு சில ஊர்ல ரொம்ப பிரச்சனை வந்துடும். உடனே அந்த ஊர்ல பஞ்சாயத்து தலைவர், அப்படி இல்லைன்னா யாராவது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸரை போய் பார்ப்பாங்க, இல்லைன்னா ஒரு ஸ்டேஷனுக்கு போயிடுவாங்க. பிரச்சனை தாங்க முடியல, வேற எங்கேயா போயிடுவாங்க. அந்த இடத்துல போனோடனே அவங்க பாதுகாத்துக் கொள்வாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை போராட்டம் சொல்லி வரும்போது நம்ம எங்க ஓடுவோம்? கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுறோம். அப்படி கூப்பிடும்போது நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். அவர் என்னை ரட்சிப்பார், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அந்த விசுவாசம் நமக்குள்ள வேணும். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். கையில பைபிள் எடுத்து வாசித்து, பைபிள் என்ன போட்டிருக்கு, அப்ப நம்ம எப்படி ஜெபிக்கணும், அந்த ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள நம்ம போயிடணும். சில குடும்பத்துல பிரச்சனை வந்த உடனே நேரா வண்டி எடுத்து கிளம்பிடுவாங்க. ஒன்னு சொந்தக்காரங்களை பார்க்க போயிடுவாங்க, இல்லைன்னா ஃப்ரெண்டை பார்க்க போயிடுவாங்க. சில குடும்பத்துல ஒயின் ஷாப் போயிடுவாங்க. சில குடும்பத்துல வேற எங்கேயாவது ஒரு படத்துக்கோ தேவையில்லாம எங்கேயோ வெளியில எங்கேயோ போயிடுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன். நம்ம அவரை நோக்கி கூப்பிட்டா மட்டும்தான் நம்ம பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். கர்த்தர் என்னை ரட்சிப்பார், அவர் என்னை ரட்சிப்பார், அவர் என்னை ரட்சிப்பார், அவர் என்னை ரட்சிப்பார். உலக ரட்சகரா வெளிப்பட்டவர் நம்மளை ரட்சிப்பார். அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அது தீர்மானமா இருக்கும். என் வாழ்க்கையில நான் எப்படி வாழணும் அப்படின்னா, அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும், காலை மாலை மத்தியாலம் ராத்திரி எந்த நேரமும் சரி, வேதத்தை தியானித்து நான் முறையிடுவேன். வேதத்தை நான் தியானித்து நான் முறையிடுவேன். அவரின் சத்தத்தை கேட்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ஒரு ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ளணும். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை ஏன் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்துல பிரச்சனை அதிகமா இருக்கும், ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டுக்காங்க. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும்.
இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். நான் கையில பைபிள் எடுத்து வாசிப்பேன். என் வாழ்க்கையில நான் கர்த்தருக்கு எங்கெங்க நான் கீழ்ப்படியலையோ அந்த வார்த்தையை சொல்லி, அப்பா என் வாழ்க்கையில நான் இந்த இடத்துல கீழ்ப்படியலப்பா, இந்த இடத்துல உமக்கு முன்பாக நான் உத்தமனா இல்லப்பா, உங்க ரத்தத்தினால கழுவி என்னை சுத்திகரிங்கப்பா, என் வாழ்க்கையில எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குப்பா. திரளான கூட்டமாய் கூடி என்னோட எதிர்த்தார்கள்ப்பா. திரளான கூட்டமாய் என்னோட கூடி எதிர்த்தார்கள்ப்பா. எனக்கு நீங்க மட்டும்தான்ப்பா பலன், எனக்கு நீங்க மட்டும் போதும்பா, என்னை மீட்டெடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்திலே அவரோ எனக்கு நேரிட்ட பேரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஆத்துமாவுக்குள்ள வேதனை, துக்கம், பாரம் யார்கிட்ட போய் சொல்லன்னு தெரியாது. என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த செய்தியை கேட்கக்கூடிய தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரணுமா, விடுதலை வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, சமாதானம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, குடும்பத்துக்குள்ள என்னெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதுக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். எனக்கு தெரிந்த நிறைய குடும்பத்தை நான் சொல்ல முடியும். ஒரு வயசான பாட்டி வேணா நான் உங்களுக்கு ஒரு சாட்சியா சொல்றேன். அந்த பாட்டிக்கு இப்ப 88 வயசு. அந்த பாட்டி கிட்டத்தட்ட ஒரு 38 தடவை முழு பைபிளை வாசித்து முடிச்சிருக்காங்க. இது போக அவங்க பைபிள் காலேஜ் படிச்சிருக்காங்க. 40 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்காங்க. காலையில 3 மணிலேருந்து 6 மணி வரைய தேவனோட சமூகத்துல காத்திருந்து ஜெபிப்பாங்க, தரிசனமா பார்ப்பாங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்பாங்க. இப்படி ஆவிக்குரிய நிறைய ரகசியங்கள் உண்டு. அந்த பாட்டி வீட்டுக்கு நான் அடிக்கடி போற பழக்கம் உண்டு. அவங்களோட வாழ்க்கையில அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, நான் அவங்க வீட்டுக்கு எப்போ போனாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, நான் அவங்க வீட்டுக்குள்ள போகும்போதெல்லாம் வசனத்தை எடுத்து என்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு. நான் சில நேரத்துல காலையில போயிருப்பேன், சில நேரத்துல மத்தியானம் போயிருப்பேன், சில நேரத்துல சாயங்காலம் போயிருப்பேன். நைட்டு போனா குடும்ப ஜெபம், பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. காலையில இவ்வளவு நேரம் நான் இன்னைக்கு பாட்டு பாடி ஜெபம் பண்ணேன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் காலையில் போகும்போது நான் இத்தனை அதிகாரம் பைபிள் வாசிச்சிட்டேன் அப்படிம்பாங்க. இந்த வருஷத்துல நான் எப்படியாவது இத்தனை அதிகாரம் வாசித்து முடிச்சிடணும், நான் நாளைக்கு இந்த மாதிரி கிராம ஊழியத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட காரியங்கள் சாட்சியை சொல்லுவாங்க. இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணுமா, நம்ம முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். திரளான கூட்டமாய் கூடி என்னோட எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட பேரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த மத்தியால வேளையிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, அந்தி சந்தி மத்தியால வேளையிலே எந்த நேரம் வந்தாலும் சரி, நம்ம கையில பைபிள் எடுத்து தியானிக்கிற பிள்ளையா மாறணும், முறையிடணும். அவரின் சத்தத்தை கேட்பார். அந்த விசுவாசம் நமக்குள்ளே வரணும். நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். திரளான கூட்டமாய் கூடி என்னோட எதிர்த்தார்கள், எத்தனை பேர்னாலும் வரட்டுமே, அவரோ எனக்கு நேரிட்ட பேரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள் ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. அந்தி சந்தி மத்தியால வேளையிலே வேதத்தை தியானித்து முறையிட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கர்த்தர் தான் எங்களை மீட்டு எடுக்க முடியும். திரளான கூட்டமாய் கூடி என்னோட எதிர்த்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. எந்த குடும்பத்துக்கு விரோதமா எந்தெந்த காரியத்திலே சத்துரு போராடி கொண்டிருக்கானோ அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டு எடுங்க. அவரோ எனக்கு நேரிட்ட பேரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்ப்பா. ஜெபிக்கிற பிள்ளையோட வாழ்க்கையிலே அவங்களோட ஆத்மாவை மீட்டெடுங்க, சமாதானத்தை தந்து ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்கள் பண்ணிடும். அவங்களுடைய இதயத்துக்குள்ள என்னென்ன வேதனை இருக்கோ அந்த வேதனையெல்லாம் நீக்கி ஆசிரிங்க. சமாதானத்தின் தேவன் உங்கள் பிள்ளையோட தங்கிருங்க. உங்க நாம மையப்படுத்தணும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மையம் உண்டாதாக. காட் பிளஸ் யூ. 9363064181 நம்பர் கொண்டால்
நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.